நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த க்ரோர்பதி கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்கம் வாய்ப்பை பற்றி நிறைய ப்ரூஃப்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப்பில் நான் பதிவுகள் போட்டுட்ருக்கிறேன். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஐடி வந்து நான் என்ன லெவலில் இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நான் லைவாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிளானை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து சிவகாசியில் இருக்குது. ஓகேங்களா, சிவகாசியில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எம் கான்செப்ட் கிடையாது. இந்த பொருள் வாங்கணும், பொருள் விற்கணும், இந்த மாதிரிப்பட்ட இது கிடையாது. ஓகேங்களா, நிறுவனத்தின் பேரில் முதலீடு பண்ண போகிறதும் கிடையாது. உதவி பண்ணுறது, மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் ஒரு வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா, நம்ம லைஃபுக்காக போடுற மாதிரி தான். சரிங்களா, அப்படின்னு சொல்கிற நேரம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் 5 பிளான் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு பிளான் ப்ரீமியம் பிளானில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ன லெவலில் இருக்கேன். முதல்ல வந்து என்னுடைய நேம் செக் பண்ணிக்கோங்க, ஹென்ரின்னு இருக்கும். இது என்னுடைய இந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டெலகிராமில் நீங்கள் பார்த்தாலும் தெரியும். நான் என்னுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிசிங்கர்னு இருக்கும். சரிங்களா, இப்போ அதை முதல்ல செக் பண்ணிக்கோங்க, ஹென்ரி கிசிங்கர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரீமியம் பிளான் ஓப்பன் பண்ணுறேன், சென்டுகள். இதில் நான் வந்து ஒரு நபருக்கு உதவி 5000 ரூபாய் நான் பண்ணதுனால எனக்கு ஃபஸ்ட்டு சுற்றில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ்டுகள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரிசீவ்டுகள் பார்த்தீங்களா, 3,5000 எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. சரிங்களா, இந்த 3,5000 எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. அதில் 3,5000ல் 2,5000, அதாவது 10,000 வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஒரு நபருக்கு திரும்ப நான் ஷேர் பண்ணணும், உதவியாக திரும்ப அனுப்பணும். நம்ம கான்செப்டே ஹெல்பிங் கான்செப்ட். அதில் நான் ஷேர் பண்ணதுனால அடுத்த லெவலில் பாருங்கள் 4 பேர்ட்டிருந்து 10,000 வந்திருக்கு. பார்த்துக்கோங்க, பெய்டுன்னு இருக்குது. 10,000 ரிசீவ்டு ஹெல்ப் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் அனுப்பியிருக்காங்கன்னு அவங்க ஐடி நம்பர் இருக்குது, அவங்க நேம் இருக்குது. 4 முகம் தெரியாத நபர்கள், 10,000 எனக்கு வந்திருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணணுன்னா வந்த அமௌண்ட்டில் இருந்து, கையில் இருந்தில் வந்த அமௌண்ட்லேருந்து 25,000 நான் வந்து திரும்ப என்ன பண்ணணும், ஹெல்ப் அமௌண்ட்டாக அனுப்பணும். அதை அப்படி அனுப்புனதுனால அடுத்த லெவல் பாருங்கள், 8 பேர்ட்டிருந்து 25,000 வந்திருக்கு. பெய்டுன்னு இருக்குது பாருங்கள், 8 பேர்ட்டிருந்து 25,000 வந்திருக்கு. யார் யார் எனக்கு அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. என்ன பாருங்கள், பார்த்தீங்களா, 8 பேருடைய நேம் இருக்குது. முகம் தெரியாத நபர்கள், யாருன்னே தெரியாது, ஆனால் இந்த க்ரோர்பதி கிளப்பில் மெம்பர்கள். சரிங்களா, வந்திருக்கு. சரிங்களா, இப்போ அந்த லெவல் முடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கக்கூடிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதெல்லாம் பெய்டுன்னு இருக்கேன் பாருங்கள், இதெல்லாம் பெய்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இனி வந்து நாட் பெய்டுன்னு இருக்குது. 1,00,000 வீதம் 16 பேர்ட்டிருந்து வாங்குறதுக்கு நான் வெயிட்டிங். 4வது லெவல். மொத்தமே இதில் 5 லெவல் தான். இதில் 1,00,000 வீதம் நான் 16 பேர்ட்டிருந்து வெயிட்டிங். இப்போ பெண்டிங் தான்.